Hello பசங்களா. தமிழ்நாடு வெட்டினரி அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன்ஸ் அகாடமிக் 2024-25க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன ரீசனுக்காக தானுவாஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த 5 இம்பார்ட்டண்ட்டான ரீசன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு விஷயம், நான் அப்ளிகேஷனில் வந்து தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ, சின்ன சின்ன எரர்ஸ் இருக்குது, அப்ளிகேஷன்ஸில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அண்ட் டாக்குமெண்ட்ஸில் என்னோட ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே தப்பாக இருக்குது, அதனால என்னோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுமா? என்கிட்ட ஹால் டிக்கெட் இல்லை, நிறைய குவரிஸ். ஹால் டிக்கெட் இல்லை, ஸ்கூல் டைப் வந்து தப்பாக போட்டுட்டேன், குரூப் கோட் தப்பாக போட்டுட்டேன், ஹெச்எஸ்சி நம்பர் தப்பாக போட்டுட்டேன், இயர் ஆஃப் பாசிங் வந்து தப்பாக போட்டுட்டேன், நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க. அது எல்லாத்துக்கான சொல்யூஷனாக இந்த வீடியோ இருக்கும். மேக் ஷூர் நீங்கள் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 5 ரீசன்ஸ்க்காக மட்டும்தான் தானுவாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொவைடிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். ப்ரொவைடிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்காம எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அது தானுவாஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அதுக்கான லீகல் ஆக்ஷன்ஸ் அவங்க எடுப்பாங்க. மேக் ஷூர் நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களோட நாலேஜ் படி அது கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கணும். வாட் எவர் த இன்ஃபர்மேஷன் இட் இஸ், நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஸ் பர் ஜென்யூன் அண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் தானுவாஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது வந்து இல்லை நீங்கள் எதனா ஃப்ராட் பண்ணியிருக்கீங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸில், அதை வந்து தானுவாஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதுக்கான ஆக்ஷனும் லீகல் ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு எடுக்கப்படும். சரிங்களா? அதனால் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகும். செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்லோடிங் பிளர், அதாவது லோ இமேஜ் குவாலிட்டி இமேஜஸ் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ரிஜெக்ட் ஆகும். நீங்கள் மோஸ்ட்டாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிளர்ராக, அதாவது அவங்க வந்து ஒரு எம்பிக்குள்ளே கன்வெர்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அதை விட ரொம்ப கம்மியாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா சுத்தமாக வந்து அந்த இமேஜ் வந்து அவங்களால விசிபிள் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் அவங்க கண்டிப்பாக ஒரு ரிமார்க் கொடுப்பாங்க. கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது கூட ப்ராப்ளமாக இருக்காது. இருந்தாலுமே அந்த ஒரு ரீசனுக்காக அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது. மேக் ஷூர் நீங்கள் பிளர் இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ண வேண்டாம். சரிங்களா? அடுத்து 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸிங் ஆஃப் மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸ். அவங்க வந்து மேண்டேட்ரின்னு கேட்டிருக்க டாக்குமெண்ட்டில் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்காம வேறு எதனா டாக்குமெண்ட் பை மிஸ்டேக், சரிங்களா, வேறு எதனா டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அப்போ கூட வந்து அது ப்ராப்ளமாக அவங்க கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் மேண்டேட்ரியாக கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்டை விட்டுட்டு வேறு எதனா ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, இல்லை அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணாமலே போகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் குவாலிஃபிகேஷன். தானுவாஸ் வந்து அவங்க ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி 17 இயர்ஸ் வந்து நீங்கள் டர்ன் பண்ணி இருக்கணும். அவங்க கொடுத்துருக்க டேட்ஸ்க்குள்ளே. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அண்டர் குவாலிஃபை அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்துடுவீங்க. அப்போது நீங்கள் அன்எலிஜிபிள். அவங்களோட குவாலிஃபிகேஷன் படி நீங்கள் வந்து குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்டான்றதை ப்ராஸ்பெக்டாஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. இஃப் நீங்கள் அண்டர் குவாலிஃபை அந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். 5வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன். அப்ளிகேஷனில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸை சரியாக கொடுக்காம அங்கங்கே நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு லைக் நான் ஃபில் பண்ணுறது தான் அப்ளிகேஷன்ற மாதிரி ஃபில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் இஸ் நாட் அலவுட் ஆக்சுவலி. அது வந்து சப்மிட் பண்ணவே முடியாது ஆக்சுவலாக இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் மேண்டேட்ரியான டாக்குமெண்ட்ஸ் விட்டுருந்தீங்கன்னா. மேக் ஷூர் நீங்கள் அந்த மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். பிளர் இமேஜஸ் வந்து என்ன பண்ணாதீங்க, அப்லோட் பண்ணாதீங்க. கிளியரான இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் எந்த ஒரு மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸும் வைக்காதீங்க. கரெக்டாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் எது அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்தந்த இடத்துல அந்தந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்துருங்க. அண்ட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. தானுவாஸோட நோட்டீஸ் அதை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக லீகல் ஆக்ஷன்ஸ் வந்து உங்கள் மேலே எடுப்பாங்க. அண்ட் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இல்லைன்னா பிரச்சனை இல்லை பசங்களா, அனெக்சர் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். எதுனா டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தட் ஐ குட் ஏபிள் டு ஹெல்ப் யூ இன் த ஃபியூச்சர் அப்கமிங் வீடியோஸ். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து பின் பண்ணுறேன். நீங்கள் சேனல் ஜாயின் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் அங்கே எனக்கு டெக்ஸ்ட் பண்ண வச்சு என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்.
நான் திரும்பவும் சொல்றேன் பசங்களா, இந்த 5 ரீசன்க்காக மட்டும் தான் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சின்ன சின்ன எரர் அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பா போட்டுட்டேன், அம்மாவோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பா போட்டுட்டேன், அப்பாவோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பா போட்டுட்டேன், இந்த ஸ்கூல் டைப் தப்பா குடுத்துட்டேன், குரூப் கோட் தப்பா குடுத்துட்டேன், HSC நம்பர் தப்பா குடுத்துட்டேன். HSC நம்பர்லாம் வந்து நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுலயே இருக்கும். நீங்க தப்பா போடுறீங்கன்றது அது பெரிய மேட்டரே கிடையாது. இயர் ஆஃப் பாசிங்கும் வந்து அவங்களே டாக்குமெண்ட் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. நீங்க தப்பா போட்டிருக்கீங்க அப்டின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. சரி தப்பு பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க அதெல்லாம் கன்சிடர் பண்ணிப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்த 5 ரீசன்க்காக மட்டும் தான் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்டா வந்து அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க அப்டின்னா, ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்க அப்ளிகேஷன்ஸ் கொண்டு போய் தான் ஆகணும். அப்போ கண்டுபிடிச்சாங்களும் மாட்டிப்பீங்க. ஸோ மேக் ஷூர் கரெக்ட்டான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்க. இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. எதனா எரர் பண்ணியிருக்கீங்கன்னா, லெட் மீ நோ தட் இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்ல அப்டின்னா, அனெக்ஸல்ல இருக்க டாக்குமெண்ட்ஸ் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் தி பெஸ்ட்.